Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கண்டெய்னர் லாரி சாலையின் மைய பகுதியில் உள்ள தடுப்பு மீது மோதி எதிர் திசையில் வந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதனால் பெரும் விபத்துக்கு உள்ளானது. இதில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 35 பேர் படுகாயமடைந்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாராம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜாராம், இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. அதாவது பாத்தீங்கன்னா, சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி இன்று அரசு சொகுசு பேருந்து ஒன்று பேருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஏழுமலை என்பவர் ஓட்டி சென்றாரு. இந்த பேருந்து இன்று அதிகாலை திண்டிவனம் அருகே உள்ள சாரம் பகுதியில், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சாரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது கரூரிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த வெளிமாநில பதிவின் கொண்ட லாரி வந்து சாலையின் தடுப்பு சுவரை தாண்டி எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வந்து இந்த பேருந்து வந்து கவிழ்ந்து அதுக்கப்புறம் கவிழ்ந்து விபத்து. இதுல வந்து பேருந்தில் பயணம் செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகலா என்ற பெண், மதிக்கத்தக்க சசிகலா என்ற பெண் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தாங்க. மற்றும் அந்த பேருந்துடைய ஓட்டுநர், நடத்துனர் உட்பட பேருந்தில் பயணம் செய்த 35க்கும் மேற்பட்ட தோட்ட காயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. அதே சமயம் லாரியில இந்த விபத்துல லாரி வந்து முன்பக்கம் முழுவதும் சேதமடைந்ததுனால லாரி ஓட்டுநர் லாரிக்குள்ளேயே சிக்கி கொண்டாரு. இதை வந்து அந்த பகுதியில் இருந்த மீட்பு படையினர் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல போராடி கிரேன் உதவியுடன் அந்த லாரி ஓட்டுநரை மீட்டிருக்காங்க. மேலும் இந்த விபத்து தொடர்பாக திண்டிவனம் போலீசார் வழக்கூர் போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில மிகுந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜாராம். ஆளு தம்பி